எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. உம் இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. உம் கருவிலே சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவரே. நன்றி 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 நன்றி. ஆமென். இரண்டாவது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 43வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களாப்பா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 43. வாசி பாப்பா. இயேசுவை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி அதுக்கு முன்னாடி பாப்பா இந்த முதல் வாஸ்தவம்ல லூக்கா 23:43 பின்பகுதி வாசி. அவருடைய வஸ்திரங்களை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொன்னாரு. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். காரணம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து இந்த அக்கிரமக்காரியாகி எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் வேண்டிக் கொண்டார் சொல்லி ஏசாயா தீர்க்கன் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். தள்ளுபடி ஆகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது, வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்கு பெயர் திஸ்மாசாம், இடது பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்கு பெயர் கெஸ்டஸ் சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய வலது பக்கம்ங்கிறது விசேஷித்த சைடு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ராஜா அந்த உலக வருகையில பகிரங்க வருகையில வரும்பொழுது ரெண்டு பக்கம் நிறுத்துவாரு. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவாராம். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை, உங்கள் பிதாவானவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா இடது பக்கத்தில் நிற்பவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்வார். நம்ம ராஜாவின் வலது பக்கத்தில் நிக்கணும். ஹல்லேலூயா. ராஜகுமாரத்தி பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறான் சொல்லி தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். இதுல லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் அவரை இகழ்ந்தாங்களாம்? போர் சேவகரும் 36வது வசனம், போர் சேவகரும் அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசி பாப்பா. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட
ஆபீசர்ஸ் அவரை இகழ்றாங்க. என்ன இகழ்ந்தாங்களா? அவரை இகழ்ந்து இவர்கள் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவா இருந்தா தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் சொன்னாங்க. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை குடிக்க கொடுத்து என்ன சொன்னாங்களாம்? நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கோன்னு சொல்லி போர் சேவகர் பரியாசம் பண்றாங்க. அதிகாரிகள் இழந்து பேசுறாங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு? அடுத்து ஆண்டவருடைய இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்க மேல ஹெட்டுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கான்? இன்னொரு இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும், நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி 3 பாஷைகள்ல, எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் மொழியில எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த போர்ச்சேவர்கள் சொல்லுவான், இதை பார்த்து இவனுக்கு ஷாக்கு. அந்த பிலாத்துவை பார்த்து சொல்லுவான், சார் மாஸ்டர் நீங்க அவன் சொன்னதை எழுதுங்களேன். அப்ப பிலாத்து சொல்லுவான் அழகான வார்த்தை, நான் எழுதினதே. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ராஜா சொல்றான், நான் எழுதினதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொன்னா, ராஜாதி ராஜா உங்க மேல கெட்ட எழுதி வச்சிருப்பாரு, உங்க தலையெழுத்தை அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு இன்றைய தினம் போட்டி போட்டேன். இன்றைய தினம் போட்டி போட்டேன். டுடே, டுடேனா டுடே தான், நாளை அல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். திரும்பினா உனக்கு என்ன கிடைக்கும்? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ மனம் திரும்பினேனா இன்றைக்கே, டுடே ஆண்டவர் சொல்றார், டபுள் பிளஸிங். நீ கர்த்தரை திரும்புவாயா? எல்லாரும் இகழ்ந்தாங்க. சிலுவையில் அறையப்பட்ட கல்லனும் நிந்திக்கிறான். அடுத்த வசனம் வாசி பாப்பா, தொடர்ந்து வாசி. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு ஃபுல் நேம்ல எழுதப்பட்டிருந்தது. இதுல ஷார்ட்டா போட்டிருக்காங்க, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் எல்லாரும் வாசிக்கிறாங்க. அடுத்த வசனம், அன்றியும் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் நீ கிறிஸ்துனா உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கோன்னு சொல்லி திருட இகழ்றான். ஆனா இந்த கல்லன் இருக்கானே, இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் ஆண்டவரை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு தடவை இல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதான் பவுலையா சொல்வாரு, இவர்கள் ஆண்டவரை தெரிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அவங்களுக்கு தெரியல யார் அறையிறோம். அதான் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு சாமி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றான், திட்டுறான், கடிந்து கொண்ட கல்லன். லூக்கா 23:40 வாசி. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் என்னப்பா தேவனுக்கு பயப்பட மாட்டியா? நாமோ எப்ப நம்ம நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. அப்படித்தானே போட்டிருக்கு, தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. அடுத்து வாசி. அவனை கடிந்து கொண்ட கல்லன். ஹல்லேலூயா. இவன் வாழ்க்கையிலே எல்லா மனுஷருக்கும் பவுலையா சொல்வாரு, இந்த தீமோத்தேயுல தீத்துல வரும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க அந்த தேவ கிருபை இந்த சகோதரன் மேல பிரசன்னமாச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை இந்த கல்லன் மேல பிரசன்னமாச்சு. உன் வாழ்க்கையில ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாச்சு. உன் உள்ளத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறான், கடிந்து கொள்கிறான், மனம் திரும்புகிறான் கடைசி நொடியிலே. இப்ப நீ தேவனுக்கு பயப்பட வேண்டாமா? இவர் என்ன தப்பு பண்ணாரு? நமக்காகத்தான். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரப்பா. நம்ம தகாததொன்று நடப்பிக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து ஒரு பேசுறான். என்ன பேசுறான்? ஆண்டவரை நோக்கி என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அருமையான சகோதரன் கடைசி நொடியில இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். மிஸ் பண்ணா அவன் போயிருக்க மாட்டான். அந்த பரிதிமை கூட பாத்தீங்களா, ஆண்டு போகும்போது ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தருணத்தை பயன்படுத்தி கொண்ட கல்லன்.
ஆண்டவரே அழைக்கிறான். தேவனை அறிகிற அறிவு உண்டாயிருக்கு அவனுக்குள்ள. இவர் அடிக்கப்படுறவர் என் பக்கத்துல இருக்கிறவர் இவர் குற்றவாளி கிடையாது, அக்கிரமக்காரர் கிடையாது, தெய்வம் எனக்காக பலியிடப்படுகிறார். அவர் ஆண்டவர், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அவர் உயிரோடு எனக்காக திரும்ப வருவார், ராஜ்யத்தில் வருவார். ஆண்டவரே, நீர் உங்க ராஜ்யத்துல வரும்போது இந்த அடியேனே நினைத்தருளும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் பைபிள்ல கேட்டிருக்காங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னு. நெகேமியா கேட்பான், எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். அண்ணா கேட்பாங்க, என்னை மறவாமல் நினைத்தருளும்னு. ஆனா இந்த மகன் கேட்கிறான், உம்முடைய அடியேனே நினைத்தருளும் உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை பார்த்தது நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த பக்கத்தில் இருக்கிற கல்யாணம் அவனுக்கு கேட்டிருந்தா அவனுக்கும் கிடைச்சிருக்குமே. ஒரு வார்த்தை கேட்கலையே, அவனுக்கு அந்த கிருபை கிடைக்கலங்க. நம்மளுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான், ஒரு மன திரும்புதலை பெற்றுக்கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், மற்றவனை கடிந்து கொண்டான், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் நாளைக்கும் கூட சொல்லல, இன்றைக்குங்கிற 3 வார்த்தை வருது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு இன்றைய தினம் புரட்டி போட்டேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.